தண்ணீர் மாநாடு, அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்துது என்று வீட்டிலிருந்து வரும்போதே மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில அற்ப பதர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். உலகத்தில் இப்படி ஒருத்தன் பதில் சொல்லிக்க மாட்டான். டே, தண்ணிக்கு ஓட்டு இல்லடா, மரத்துக்கு ஓட்டு இல்ல, கடலுக்கு ஓட்டு இல்ல, தண்ணிக்கு ஓட்டு இல்ல, அதை குடிக்கிறிய நாய் உனக்கு ஓட்டு இருக்குல்லன்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் சீமான் தான். மரத்துக்கு ஓட்டு இல்ல, அந்த மர கட்டுல படுத்து உறங்குறிய மரமண்ட உனக்கு ஓட்டு இருக்குல்ல, அது உனக்கு சேத்தாண்ட நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி கேட்டார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடுனா, காவிரி தென்மண்ணை பாராறு தமிழ் கண்டதொரு வையை பொருண நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று. அவன் காவிரி தென்மண்ணை பாலாறுன்னா, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, காவிரி தென்மண்ணை பாலாறு திராவிட மண்டையில கோளாறு என்று ஏற்பட்டதுனால கடந்த 50 ஆண்டு காலமாக அணைகள் கட்டக்கூடிய நிலமாக தமிழ்நாடு இல்லையா. தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, ஏங்க அணை கட்டல, 4000 TMC தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது, 1100 TMC தான் பயன்படுத்துகிறோம், 2000 TMC கடலில் கலக்கிறது, அணைகளை கட்டினால் நாம் தண்ணீரை தேக்கி வைக்கலாமே என்று கேட்டதுக்கு, அணைகள் கட்டக்கூடிய நிலம் தமிழ்நாட்டில் இல்ல, புவியியல் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இருந்துச்சு, ஆனா இந்த கருணாநிதிகள் காலத்துல அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இல்ல. உலகத்துல எவ்வளவோ தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல போய் காற்று இருக்கா, தண்ணீர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நிலாவுல போய் காத்து இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். நிலாவுல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நிலாவுல காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு பல ஆயிரம் கோடிகளை கொட்டி அங்க கண்டுபிடிக்கிறான். இங்க தண்ணி இருக்கு, தடுத்து ஒரு அணை கட்டுனா அதெல்லாம் கட்ட முடியாது. இங்க இருந்து நேரம் மேல போயிருவாரு, அவர் கீழே பார்க்க மாட்டாப்ல, மேல போய் மேல இருந்து கீழே பாக்குறது, மேல இருந்து கீழே போய் என்னத்தை பாக்குறான்னு பார்த்தா மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, ஈத்தேனு, அதைத்தான் போய் பார்க்க போறான். அங்கிருந்து பார்த்து இங்க தோன்றதுக்கு மேல போய் ஆராய்ச்சி. கீழே தண்ணீர் கடலுக்குள்ளே வீணாய் கடலை கலக்கிறது, அதை தடுக்க ஒரு அணை கட்டுவதற்கு எவனுக்கும் வக்கில்லை. ஆனா ஒருத்தன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலனுடைய பெருமைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோழ மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும். கல்லணையை கட்டினவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல எல்லாரும் மீன் பிடிச்சான், ஆத்துல குளிச்சான். ஆனா ஆத்தை தடுத்து ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும்.